மழை பொழிவதை நமது விஞ்ஞானிகள் ஆராய்ந்து கண்டறிந்த உண்மை. பலத்த காற்றானது கடல் நீரில் புகுந்து அதை அள்ளி எடுத்து கருமையான மேகங்களை வான்வெளியில் உருவாக்குகிறது. வானத்தில் அந்த மேகங்கள் மோதிக்கொள்வதால் இடி முழக்கம் கேட்கிறது. மேலும் மேகங்கள் உராய்வதால் மின்னல் மின்னுகிறது. பிறகு அந்த நீர் திவலைகள் சரசரவென்று அம்புகள் பாய்வது போல் மழையாக பொழிந்து மக்கள் வாழ துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மழை என்ற வள்ளுவன் வாக்குப்படி உணவு உற்பத்திக்கு உதவி, அந்த உணவை உண்பதற்கும் உதவியாக பருகுவதற்கு நல்ல நீராகவும் மாறி தன்னலமற்ற தாயை போன்ற நன்மை பயப்பது மழை. மேற்குறிப்பிட்ட விஞ்ஞான கண்டுபிடிப்பை 1000 வருடம் முன்னே நமது ஆண்டாள் நாச்சியார் தனது திருப்பாவியில் கூறியுள்ளார். அந்த பாடல்: ஆழியலை ஆழி மழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல மெய் கருத்து பாழியன் தோளுடை பத்மநாபன் கையில் ஆழிபோல் மின்னி பலம் புரிபோல் நின்று அதிர்ந்து தாழாதே சார்ங்க முதைத்த சர மழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோ ரெம்பாவாய்.